ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஹிந்தி திரைப்படம் வன்வாஸ். நானா படேகர், அஸ்வின் கலேஷேகர், குஷ்பு, கேட்டன் சிங், ஹேமந்த் கேர், உத்தர் சர்மா, ஸ்ருதி மார்த்தே, முக்கியமான கேரக்டரில் ராஜ்பால் நவ்ரங் யாதவ். இவங்க ஒரு நல்ல ஒரு காமெடிலாம் நல்ல ட்ராக்லாம் இருந்துச்சு இந்த படத்தில். நானா படேகரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. குஷ்பு வந்து ஒரு கேமியோ வராங்க. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான படம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கணும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அனில் சர்மா, ரைட்டிங் அஜ்மல் அலி, அனில் சர்மா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முழுக்க கிரெடிட் வந்து நானா படேகர், உத்தர் சர்மா, ராஜ்பால் நவ்ரங் யாதவ், இந்த 3 பேர் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். நானா படேகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஒய்ஃப், அவரோட ஒய்ஃப் விமலா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ரொம்ப அன்பாக எங்கே இருப்பாங்க. அவங்க ரொம்ப அந்யூன்யமாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே காலம் மாறும்போது அவங்க இறந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட நினைவு, அந்த விமலாவோட நினைவிலே இந்த தீபக், இவர் பேர் தீபக் தாகரே, ரொம்ப அன்பாகவும் அந்த நினைவிலே இருப்பார். கிட்டத்தட்ட அவரோட ஞாபகம் மருதி எல்லாமே போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க பெரிய பசங்களாம் வந்து ரொம்ப இதுவாக அவருக்கு ஞாபகம் மருதி வந்தவொடனே மாத்திரைலாம் கொடுத்து கிட்டத்தட்ட மென்டல் மாதிரி இருப்பார். இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இவரை கூப்பிட்டு போய் பனாரஸ் காசியில் எடுத்துகிட்டு போய் விட்டு இவங்க வந்துடுவாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து கொடுமைப்படுத்தும். ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து பசங்களையும் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி கதை எனக்கும் தெரியும், உண்மையில் நடந்தது. ஏன் அது மாதிரி தான் எனக்கும் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து இவரோட தொல்லை தாழாமல் இவரை வந்து காசியில் விட்டு இவங்க வந்துடுவாங்க. வந்து இங்கே வந்து அவர் இறந்துட்டா மாதிரி ஃபோட்டோக்கு மாலெல்லாம் போட்டு அந்த கர்ம இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேரில் இந்த வீட்டுக்கு சொத்து ஒன்று இருக்கும். அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குற மாதிரி வரும். 40 கோடியே 30 லட்சத்தி சில்லரை வந்து கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு வரும். அப்போ வந்து டெத் சர்டிஃபிகேட் கேட்பார். இப்படி ஒரு கதை போயிட்டுருக்கோம். இப்போ தொலைஞ்சு போன நானா படேகர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மனசு மைண்டு மறந்து போய் அங்கே பசங்க தொலைஞ்சிட்டா தான் நினச்சி இவர் அங்கே எல்லாம் பசங்களாம் தேடிட்டு இருப்பார். அவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஃபலிமின்னு ஒரு படம் வந்து மலையாளத்தில், அதுவும் நல்லா இருந்தது. அதுவும் ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்டோரி தான். அந்த படமும் நல்லா இருந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராஜா கிளியில் இப்போ வந்து தமிழ் படத்தில் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பசங்களை தேடணும்னு தேடின்னு இருப்பார். அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும், இவர் ஏதோ மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து இல்லை, ஒருத்தன் வந்து இந்த வாலண்டியர் அங்கே இருப்பான், இல்லை உன்னோட பசங்க வந்து காணாமல் போகல, அது மாதிரிலாம் சொல்லுவான். அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் இவன் மீட் பண்ணும்போது இந்த நானா படேகர்கள்கிட்டேருந்து காசுலாம் திருடிட்டு போய்டும். அவன் ஒரு ஃப்ராடு, திருட்டு அவனை விட்டுருவான். இப்போ வந்து நைட்டில் அவன் வந்து ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட்லாம் வரும்போது இந்த வாலண்டியர் வந்து 2 பேரும் சந்திக்கிற மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி நானா படேகர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பார். அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே வந்து போலீஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இவரோட ஸ்பீச்செலாம் அங்கே வந்து நல்லாயிருக்கும். பேசியே லாக் பண்ணுவார் பைத்தியமாக இருந்தாலும். ஸோ இப்போ வந்து ஆக்சிடென்டலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த வாலண்டியர் வருவான். அப்போ வந்து இந்த வாலண்டியரும் நானா படேகரும் 2 பேரும் சந்திப்பாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற கிளாஷ் தான். அப்புறம் இவனை வந்து நானா படேகர் வந்து ஒரு கிட்னி திருடுற ஆள்கிட்ட வர தெரியாமல் அனுப்பிச்சிடுவான். ஸோ அங்கேருந்து காப்பாற்றி இவனை கூப்பிட்டு வரும்போது இந்த கிட்னி திருடின ஆளை பிடிக்கிறதுக்கு இவர் நானா படேகரும் இந்த உத்தர் சர்மாவும் 2 பேருமே உறுதுணையாக இருப்பாங்க போலீஸ்க்கு. அப்போ வந்து இந்த உத்தர் சர்மா வந்து பரிசு பெறுவான் போலீஸ்கிட்டேருந்து இந்த தாத்தாவால். அதனால் இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். சரி உன்னோட பேக்ரவுண்ட் என்ன தான் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல இவர் ஞாபகம் மருதியில் இவர் சிம்லான்னு சொல்லுவார். அதனால் இவங்க எல்லாம் சிம்லாவுக்கு போவாங்க. இப்போ சிம்லாவுக்கு போய் மறுபடியும் அந்த பையன்கிட்ட இந்த பெரியவரை சேர்த்தாங்களா இல்லையா, அந்த சொத்து வந்து அந்த பசங்களுக்கு கிடச்சிட்டா இல்லையா, இப்போ இல்லை இவர் திரும்பி இவர் கூட வந்துட்டாரா அப்படின்றதான் படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சோகமாக இருந்தது. ஆனால் நானா படேகரோட டேக் ஆஃபால் அந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இது வந்து ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பசங்க இந்த படத்தை பார்க்கணும். பேரண்ட்ஸ் எப்படி வச்சுக்கணும்னு பசங்களுக்கு தெரியணும், பேரண்ட்ஸும் பசங்களை எப்படி வச்சுக்கணும்னு தெரியணும். ஸோ இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நானா படேகரோட ஆக்ஷனுக்காகவே நல்லா இருந்தது. ஸோ அவரோட நடிப்போட திறமையான நடிகர்னு நான் பார்த்துருக்கேன் நிறைய படம். இதில் அவர் கண்டிப்பாக நிரூபிச்சிட்டாரு. ஸோ நடுவில் இந்த ராஜ்பால் யாதவோட காமெடி கவுண்டர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவரை நிறைய இடத்துல டேக்கிள் பண்ணுவார் நானா படேகர். அந்த இடத்துல சூப்பராக இருந்து. ஸோ நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப் மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து, கிளைமேக்ஸ் மறுபடியும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சோகமாக வந்துச்சு. ஸோ
ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.